ஹலோ ஆல், நமஸ்காரம். எல்லா இடத்துலயும் ஒரே மழை, வெள்ளம். சென்னையில மழை வரல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல மித்த இடங்கள்ல அது போய் அதோட பாதிப்பு சொல்ல முடியல. திருவண்ணாமலையில இது வரைக்கும் அதே மாதிரி ஒரு மழை வந்தது இல்ல, அதே மாதிரி ஒரு மண் சரிவு நடந்தது இல்ல. மரம் நடுவோம், மழை பெறுவோம்னு சொல்லுவோம். மலையில இருந்து மண் சரிவு எப்படி நடந்தது? மலையில இருந்த மரங்களை ஃபுல்லா நம்ம எடுத்தாச்சு. சுனாமி வந்தது இல்ல, கடலூர் பெல்ட் தப்பிச்சதுக்கு காரணம் என்ன? ஓரளவுக்கு ஒரு சில ஏரியாஸ் பொழைச்சதுக்கு காரணம் பிச்சாவரம் பீச், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அந்த மரங்கள்னாலதான் அந்த பகுதிகள் தப்பிச்சதுன்னு சொல்றான். மலையிலயும் மரங்களை நட்டிருந்தோம்னா ஓரளவுக்கு இந்த பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், மண் சரிவை தடுத்திருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். சரி, 2040 சென்னை காணாம போயிடும், இல்ல சென்னை ஃபுல்லா வாட்டர் லாக் ஆயிடும், ஐலாண்ட்ஸா பிரிஞ்சிடும்ன்றா. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. ஸ்விம்மிங் தெரிஞ்சா மட்டும்தான் பாதி இடத்துல வீடு வாங்க முடியும். பட் இது ஃபன்னி திங்கா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி இருக்கோம், அதுக்குள்ள பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் என்ன எடுத்துட்டு இருக்கோம் எனக்கு தெரியல. கவர்மெண்ட்டை பிளேம் பண்றதை விட்டுட்டு நம்ம ரெஸ்பான்சிபிளா என்ன பண்ண முடியும்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சோம்னா 95% ஆஃப் தி ப்ராப்ளமா நம்மளால ஓவர் கம் பண்ணிட முடியும். அவா பண்ணட்டுமே, இவா பண்ணட்டுமே, எனக்கு என்ன, நான் எதுக்கு கவலைப்படணும்? தண்ணி வந்ததுக்கு அப்புறம் புலம்பி மட்டும் யூஸ் கிடையாது. சோ கொஞ்சம் கான்சியஸா என்ன பண்ணா நம்ம இதே மாதிரி பேரிடர்கள்ல இருந்து ஓரளவுக்கு நம்மளை காப்பாத்திக்க முடியும், வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்றது இப்ப சிந்திப்போம். அட்லீஸ்ட் நம்ம ஜெனரேஷன் இல்லைன்னா கூட we care for our next generation தெரியட்டும். நிறைய பேர் கான்சியஸா மாறிட்டு இருக்கீங்க, ஐ டோன்ட் டினை தட். ஆனா இன்னும் நிறைய விழிப்புணர்வு வரணும், வந்தா நல்லது அப்படின்றதுக்காகவும் ஆல்ரெடி ஒரு 7 பேர், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ஃபேமிலிக்காக என்னோட கண்டலன்ஸ் தெரிவிச்சு. யாருக்கும் இதே மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்க கூடாதுன்றத என்னோட டெய்லி பிரேயர்ஸ்ல நான் வச்சிருக்கேன். அதுவும் எல்லாருமே பண்ணலாமே. மதம் சார்ந்து இல்லாம மனிதம் சார்ந்து வாழ்ந்தோம்னா எல்லாரையும் எம்ப்ராஸ் பண்ணிக்க முடியும். எல்லா மதமும் சொல்லி தருது லவ். அத பிரைஸ் பண்ணுவோம், அதுக்கேத்த மாதிரி இழுப்போம், நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். ப்ளீஸ் ஜாயின். தேங்க்யூ. நமஸ்காரம்.